மச்சி மச்சி தூங்கிட்டியாடா? கண்ணுலாம் எரியுது. இவன் வேற இப்போ நான் தூங்கிட்டியாடான்னு கேட்குறான். மச்சி மச்சி என்னடா தூங்கிட்டியாடா? தூங்குறவனை உசுப்பி என்னடா கேள்வி இது? அது ஒன்றும் இல்லை மச்சி, நான் ஒரு ஸ்டோரி படித்தேன். அதோட ஒரு சீன் சரியா தப்பான்னு எனக்கு தெரியலை. அதான் உன்கிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். என்னை கொலைகாரன் ஆக்காம போயிரு பேசாம. கதை படிச்சானா சீன் சரியில்லையா? அந்த சீன் சரியில்லைன்னா அடுத்த சீனை போய் படிடா போடா. இந்த சீனை முடிச்சாதான் மச்சி அடுத்த சீனுக்கு போக முடியும். டேய் டேய் மச்சி, நான் சொல்றத கேளேன். செருப்பால் அடிக்கிறதுக்குள்ள இடத்த காலி பண்ணு. ரொம்ப முக்கியமான சீன்டா. அந்த சீனோட முடிவை நீ தாண்டா சொல்லணும். போய் எழுதுனவங்களே கேளேன்டா. ஏன்டா என் தூக்கத்தை கெடுக்கிற? இல்லை மச்சி, அவங்க கிட்டலாம் போய் கேட்க முடியாது. நீயே சொல்லிடேன். என்னடா சீன் அது? ஒரு ஊர்ல பேய் கதையா? இல்லடா மச்சி, இல்லை, நார்மல் தான். அப்புறம் என்ன இதுக்கு ஊர்லன்னு இழுக்கிற? என்ன கேட்க வந்தியோ அதை மட்டும் கேட்டுட்டு மூடிட்டு கிளம்பு. அது ஒன்றும் இல்லை மச்சி, ஒரு ஊரில் விமர்சையாக ஒரு கல்யாணம் நடக்குது. தாலி கட்ட போகிற கடைசி நேரத்தில் கல்யாண பொண்ணோட காதலை அவளை விட்டு கொடுக்க முடியாமல், பிரிவு தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்க போகிறான். காதலன் மரண விளிம்பில் நிற்கும்போது அந்த காதலி என்ன செய்ய முடியும்? கல்யாண மாப்பிள்ளைகிட்ட கெஞ்சிரா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், தயவு செஞ்சு என்னையே என் காதன் கூட சேர்த்து வச்சிருங்க, நான் போகலைன்னா அவன் செத்துருவான், அவன் செத்துட்டா நானும் செத்துருவேன்னு சொல்கிறா. அப்போ அந்த கல்யாண மாப்பிள்ளைக்காரன் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்? உனக்கு சரின்னு படுறத சொல்லேன். யாரு என்ன சொன்னாலும் எப்படி எதிர்த்தாலும் அந்த பொண்ணை பத்திரமா அவள் காதல கூடவே சேர்த்து வச்சு எங்கிருந்தாலும் வாழ்கன்னு வழி அனுப்பி வைக்கிறவன் தான் ஒரு நல்ல ஆண்மகனுக்கு அழகு. பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு எப்படி தாலி கட்ட முடியும்? அது மனுஷன் தானே இல்லை, ஒரு பொண்ணோட உணர்வுகள் மதிக்க தெரிஞ்சவன் தான் உண்மையான மனுஷன். மச்சி மச்சி, என்னடா சீனுக்கு முடிவு தெரிஞ்சிச்சா? கிளம்பு, கொஞ்சம் எந்திரியேன். ஏண்டா கிளம்புடா. மச்சி மச்சி, எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டேன். இப்போ என்ன சொல்லுடா? அட சீச்சி நாயே, தள்ளி போடா. நீ மனுஷன்டா, நீ தாண்டா உண்மையிலே பெரிய மனுஷன். உன்னை கட்டிக்க போகிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவன் மச்சி. சரி சரி, ரொம்ப நெஞ்ச நெக்காத. நீ சொன்ன சீனுக்கு முடிவு சொல்லிட்டேன்ல, இதுக்கு மேலே என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது. மனுஷனை தூங்க விடுடா. குட் மச்சி, ஒரு நிமிஷம் என் கூட வாயேன். எங்க? நீ சொன்ன அந்த நல்ல காரியத்தை நீயே செஞ்சிட. எதே? என்னடா சொல்ற? அட வா மச்சி, இப்போ போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் பொண்ணு. தூக்கிட்டு இங்கே நிற்க வச்சிட்டு இருக்க, இவங்க வேற அழுதுட்டு இருக்காங்களேடா. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தி என்னை என் லவர் கூட சேர்த்து வச்சிடுங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும். அங்கே அவன் ரயிலில் பாஞ்சு உயிரை விட போகிறாண்ணா, சீக்கிரம் போய் அவனை காப்பாற்றணுண்ணா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா சத்தியமாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேண்ணா. என்னது அண்ணாவா? என்னடா இவ அண்ணான்னு கூப்பிடுறா? பாத்தியா மச்சி, காதலனை நினச்சி நம்ம தங்கச்சி எப்படி உருகிறான்னு. இந்த தெய்வீக காதல் போய் அவங்க அப்பா அம்மா அநியாயமாக பிரிக்க பார்த்துருக்காங்க. இரக்கமில்லாத மனுஷங்க. அடே, உனக்கு இரக்கம் இருக்காடா? என்ன மச்சி இப்படி கேட்டுட்ட? நம்ம தங்கச்சி அம்மனி அழுததை பார்த்து இறக்கப்பட்டு மனசு கேட்காம தான் அசதியாக தூங்கிட்டு இருந்த உன்னை அடித்து எழுப்பி கூட்டிட்டு வந்திருக்கேன். நம்ம தங்கச்சியா? அட பாவி, அது நான் கட்டிக்க போகிற பொண்ணுடா.
அதான் அவங்க உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆசையாக அண்ணான்னு கூப்பிடுறாங்களே, இன்னுமா அவங்கள கட்டிக்க போகிற பொண்ணுன்னு நினச்சிட்டு இருக்க? டேய், நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருடா, நான் பேசிக்கிறேன். ஏம்மா எந்திரிம்மா முதல்ல. ஏம்மா என்னம்மா இப்போ போய் இப்படி சொல்லிட்டு இருக்க? இந்த அறிவு முன்னாடியே வரலையா உனக்கு? நீ உன் காதலனை தேடி போயிடுவ, அப்புறம் நான் இங்கே என்ன பண்ணுறது? தைரியமாக உன்னை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க வைக்கல. அவனுக்கு சாக போகிறேன்னு மெசேஜ் அனுப்பி மிரட்டுறான். அவனை நம்பி போகிறேங்கிற, ஆனால் அதை கூட நான் மன்னிச்சிருவேன். கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டு என்னை பார்த்து அண்ணான்னு சொல்கிற பார்த்தியா, அதை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? உன் மனசில் என்னை பார்த்தா கிள்ளிக்கிற மாதிரி தெரியுது அவனுக்கு. என்னாலெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. உங்கள் அப்பாவை கூப்பிடுறேன், அவர்கிட்ட சொல்லிட்டு நீ எங்கே வேணாலும் போ. அச்சோ, ஏன் அம்மனி இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி போட்டு அழுதுட்டு இருக்கீங்க? இப்போ என்னங்க அம்மனி, உங்கள் லவ்வர் கூட உங்களை சேர்த்து வைக்கணும், அவ்வளவுதானே? நீங்கள் கண்ணை தொடங்க. மச்சி, வெளியில் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு ஒரு ஆட்டோ கிட்ட பிடிச்சிட்டு வா, போடா. டேய், ஏண்டா நீ வேற உசுரை வாங்குற? யாராச்சும் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? ஊரே அசிங்கமாக பேசும்டா என்னைய. என்ன மச்சி இப்படி மாற்றி மாற்றி பேசுகிற? ரூமில் ஒரு பேச்சு பேசுகிற, இங்கே வந்து ஒரு பேச்சு பேசுகிற. நீ என்ன சொன்ன? யார் எதிர்த்தாலும் என்ன சொன்னாலும் பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டு எப்பாடுபட்டாச்சும் அந்த காதலை சேர்த்து வைக்கிறவன் தான் உண்மையான மனுஷன்னு நீ தானடா சொன்ன. நீ தானே சொன்ன. அப்போ சொன்னதெல்லாம் பொய்யா? அப்போ நீ மனுஷன் இல்லை, அப்படிதானே? அந்த பொண்ணு காதலன் உயிரை காப்பாற்றி கொடுக்கணும்னு கதறுது, மறுகுது, கெஞ்சுது. கொஞ்சம் கூட இருக்கம் இல்லையா உனக்கு? பிளட்டி நான்சென்ஸ் ஸ்டூபிட். டேய் டேய், இரு. இப்போ எதுக்கு மூக்கில் வந்து முட்டிக்கிட்டு இப்படி கத்துற? என்னடா பண்ணணும் இப்போ? ஆட்டோ பிடிச்சிட்டு வாடா, போடா. நான் இவங்கள வேஷ்டி சட்டையை கட்ட சொல்லி நம்ம ஃப்ரெண்டு மாதிரி ரெடி பண்ணி வாசலுக்கு கூட்டிட்டு வரேன். எது ரெடி பண்ணுறியா? ஆமாண்டா, சீக்கிரம் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வாடா, போ. நான் எங்கே போய் ஆட்டோவை தேடி? சொந்தக்காரங்க யாராச்சும் பார்த்து கேட்டா என்னடா சொல்லுவேன்? வெளியே போ. பெரிய பாஷா ரஜினி நினைப்பு. அடைச்சி மூக்கில் காத்தடிக்கிறத நிறுத்து. உன் இம்சையை தாங்கிறதுக்கு ஆட்டோவையே பிடிச்சிட்டு வந்து தொலைகிறேன் நான். இவன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கோ தெரியல. கடவுளே. தங்கச்சி, இந்த வேஷ்டி சட்டையை கட்டிட்டு தலையில் ஒரு முக்காடு மாதிரி ஏதாவது போட்டுட்டு வாமா. நான் முன்னாடியே போகிறேம்மா, நீ பின்னாடியே கொஞ்சம் வந்துட்டீரு. எல்லாரும் நல்ல தூக்கத்தில் இருக்கிறதால யாரும் நம்மளை பார்க்கல. வாங்க சீக்கிரம். வாசலில் இருக்கிற வாட்ச்மேன் கூட அரை தூக்கத்தில் இருக்கிறதுனால தப்பிச்சோம். டேய் வாடா சீக்கிரம். ஆத்தாடி, இந்த ஆளா? அந்த காலத்துன்னு இழுப்பாரே கிடந்து. அப்படியே ஆட்டோக்கு பின்னாடி போயிடலாம். டேய் இருடா. என்ன மாப்பிள்ள, இதாரு? ஷாக்கு குறை. எதையாவது சமாளிச்சுட்டு தான் போகணும். ஷாக்கு குறை. நம்ம கல்யாணம் தான் தாத்தா. உடம்பு சரியில்லை அவனுக்கு, அதான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகிறோம். உடம்புக்கு என்ன கேடு வந்துச்சான் அவனுக்கு? நீ நேற்று குளிக்கும் போது பார்த்துட்டானா தாத்தா, அதான் பயந்துட்டான். பாவம், காய்ச்சல் கழிச்சல் எல்லாம் ஒன்றா வந்துருச்சு. நீ வழியை விடு. அடே மாப்பிள்ள, இந்தாடா நில்லு. என்ன சொல்லிட்டு போறியா இந்த எடுபட்ட பைய? இந்தாடா, விளக்கமா சொல்லிட்டு போயேன்டா. விலைக்கு வேற பிடிக்கிறாங்க உனக்கு. நடு சாமத்தில் நீ பாட்டுக்கு ஒத்தாலாம் நடமாடிட்டு இருக்காத. பெருசு நல்ல எலும்புன்னு நினச்சி நாய் கவ்விட போகுது. யோ டிரைவர், நீ வண்டியை எடுங்கய்யா. அடங்கொங்கனா பயலு, யாரடா நல்லி எலும்புங்கிற? ஒல்லியா இருந்தாலும் நல்லிம்பியடா. நான்லாம் அந்த காலத்துல. ஓஹோ நானா? அப்படியா போகுது கதை?
மாப்பிள்ளைக்காரனும் மாப்பிள்ளையும் கல்யாணத்தை இழுத்துக்கிட்டு எங்கேயே கமுக்காம ஓடுறான்களே. லூசாடா அந்த ஆளு. நம்ம 2 பேரும் ஓடி போய் எதுக்குடா கல்யாணம் பண்ணிக்கணும்? தலை எழுத்தா எனக்கு உன்னை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. இதுல அந்த கல்யாணத்தை வேற இழுத்துக்கிட்டு போறேனா? அந்த நாயை இழுத்துட்டு போய் நான் என்னத்தை செய்யறது? நானே கல்யாணம் நின்று போச்சுன்னு கவலையில் இருக்கேன். காலையில் இந்த பெருசு என்னென்ன ஏழரையை இழுத்து விட போகுதோ, எவன் எவன் என்னென்னலாம் பேச போறானோ தெரியலையே. இனிமே எவன் எனக்கு பொண்ணு கொடுப்பான்? எனக்கு இல்லை சொக்கா. என் வாழ்க்கையில இனி கல்யாணமே இல்லை. எனக்கு இல்லை எனக்கு கிரகம் சரியில்லை. கான்ஃபிடென்ட் மச்சி, கான்ஃபிடென்ட். நீ செய்கிற இந்த நல்ல காரியம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். டோன்ட் வரி நண்பா, நான் இருக்கேன் உன் கூட. ஏன்டா மச்சி என்னை அடிச்சிட்ட? மாப்பிள்ள, நீ என் கூட இருக்கிறது தாண்டா எனக்கு பிரச்சனையே. எங்கேருந்து தாண்டா வந்து சேர்ந்த எனக்குன்னு. நீ இந்த ஊரில் இருக்கிறது தெரிஞ்சிருந்தா நான் வேறு கிரகத்துலையாச்சும் பிறந்து தொலைஞ்சிருப்பேன். சொக்கா, என்னை ஏன் இவன் இருக்கிற இடத்துல படைச்சது பிரம்மன் மச்சி. சொக்கனுக்கு அந்த பதவியில் இன்னும் அலாட் பண்ணலாம். சரி சரி, முறைக்காத, கூலா இரு. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு நன்மை நடக்க போறதில்லடா. நடக்கவே போறதில்லை. அப்படிலாம் சொல்லக்கூடாது மச்சி. ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ரைட்டு வீடு ஸ்டேஷன் வந்துருச்சுடா.